நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். பாரத தேசத்தில் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். A wide range of LED lights for indoor and outdoor use. GR Lights make India bright. Krishna Krishna Hare Krishna Hare Hare. सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः. श्रीकृष्ण गोविन्द हरे मुरारे, हे नाथ नारायण वासुदेव. हरे कृष्ण राधे राधे कृष्ण 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 நாளை யுத்த பூமியிலே எப்படிப்பட்ட நிலையிலும் நான் உக்கிரமாக போராடுவேன் என்பதை தெரிவித்து விடுகிறேன். அர்ஜுனன் போரில் என்னை கொல்வார். பிதாமகரே, ஏ பாசமிக்கவனே, பந்தத்தை உதறி தள்ளிவிடு, வென்றுவிடு. நாளை யுத்த பூமியிலே நம்முடைய மிகச்சிறந்த வீரன் அர்ஜுனன் பிதாமகரை நோக்கிச் செல்வதை தடுத்து விடுவான். நாமும் பிதாமகரையும் அர்ஜுனனையும் ஒருவருக்கொருவர் அருகே வரவிட மாட்டோம். ஆக்கிரமியுங்கள். பார்த்தா, துரியோதனன் சூழ்ச்சியை புரிந்து கொள். திட்டமிட்டு பிதாமகர் அருகிலே நெருங்க விடாமல் செய்கிறான்.
மன்னவா, பிதாமகர் பாண்டவர்களின் சேனைகளுக்கு அளவுக்கு அதிகமான அழிவுகளை ஏற்படுத்தி விட்டார். அழிவுகளை மட்டும்தானே ஏற்படுத்தினார். ஆனால் பிதாமகர் பாண்டவர்களை வதம் செய்யும் போது அப்போது பிரளயமே உருவாகிவிடும். சஞ்சயா, இன்று பாண்டவர்களின் அழிவு நிச்சயமானது. இனிமேல் பீஷ்மரை தடுப்பதென்பது அவரை சிறைப்படுத்த நினைப்பது போல் ஆகிவிடும். அவரை தடுக்க முடியாது. மன்னவா, நடக்க முடியாத ஒன்றை முடித்துக் காட்டவே அந்த வாயு மைந்தன் பீமன் பிதாமகரை தாக்குவதற்காக அங்கு வந்து கொண்டிருக்கிறார். பீமன் தானாக வரவில்லை சஞ்சயா. அவனது மரணம் அவனை இழுத்துக் கொண்டு அவர் முன்னால் வந்து கொண்டிருக்கிறது. பிதாமகரே, தம்முடைய சபதத்தை நிறைவேற்றுவதற்கான காலம் வந்துவிட்டது. பீமன் தானாகவே தம் முன்னால் வந்திருக்கிறான். அவன் தப்பித்துச் செல்வதற்கான வாய்ப்பினை தந்து விடாதீர்கள். ஹே பிரபு, ஏன் எனக்கு இந்த தர்ம சங்கடமான நிலைமை? இன்னும் எதற்காக இப்படி என்னை சோதிக்கிறாய்? மனிதனின் மனம் புரியாத ஒன்று. இவர்களுக்கு தெரியும், போரிலே பாண்டவர் குலத்தை அழிப்பதாக சபதம் எடுத்துள்ளேன். இருந்தும் என்னோடு யுத்தம் செய்ய வந்திருக்கிறார். ஒன்றும் புரியவில்லை. என்னை வதம் செய்ய அர்ஜுனனை முன்பே ஏன் அனுப்பவில்லை? தயாராயிருங்கள் பிதாமகரே. பிரபு, இனி தாமே பீமனை காப்பாற்றுங்கள். பிதாமகரே, தம்முடைய சபதத்தை நினைவில் கொள்ளுங்கள். வதம் செய்து விடுங்கள் அந்த பீமனை. அவனை கொன்று விடுங்கள். நிறுத்து தேரோட்டி. பிதாமகரே, தம்மை யுத்தத்திற்காக அறைகூவி அழைக்கின்றேன். அர்ஜுனா, நான் உன்னுடைய அழைப்பினை ஏற்றுக்கொள்ளுகிறேன். இந்த அர்ஜுனன் இங்கே எப்படி வந்தார்? இவனை பிதாமகருக்கு முன்னால் ஏன் வர அனுமதித்தீர்கள்? இவனை ஏன் தடுக்கவில்லை? என்னுடைய அழைப்பினை ஏற்றுக்கொள்ளுங்கள் பிதாமகரே. என்னுடன் யுத்தம் செய்யுங்கள். அர்ஜுனன் ரதம் மீது சிகண்டியா? சிகண்டி? சிகண்டி? சிகண்டியா? நம்மை ஏமாற்றி வஞ்சித்து விட்டார்கள் பாண்டவர்கள். சிகண்டியா? சிகண்டி அர்ஜுனன் ரதத்தின் மீது எப்படி சஞ்சயா? சஞ்சயா, அங்கே பிதாமகர் சிகண்டியின் எதிர்ப்பை ஏற்றுக்கொண்டாரா? இல்லை மன்னவா, பிதாமகர் யுத்தம் செய்ததினால் சோர்ந்து விட்டார்.
தம் முன்னால் ஒரு பெண்ணை பார்த்ததிலே பிதாமகரின் வில்லும் மம்பும் தொய்ந்து விட்டது. பிதாமகரே, என்னுடன் யுத்தம் செய்யுங்கள். பிதாமகரே, நாம் ஏன் நின்று விட்டீர்கள்? வில்லிலே பாணத்தை ஏற்றி ஏன் கைகளை இறக்கி விட்டீர்கள்? துரியோதனா, நான் எந்த பெண் மீதும் போர் புரிவதில்லை. எனவே என்னால் சிகண்டியோடு யுத்தம் செய்ய முடியாது. அவள் எனக்கும் அர்ஜுனனுக்கும் இடையே அர்ஜுனனுக்கு ஒரு கவசம் போல் நின்று கொண்டிருக்கிறாள். இப்போது அர்ஜுனன் மீது எவ்வாறு பானம் விடுவது? ஆனால் சிகண்டி, அவள் ஒரு பெண்தான். ஏனென்றால் சிகண்டி அன்று கடந்த பிறவியில் பெண்ணாகத்தான் பிறவி எடுத்தாள். பிறகுதான் ஆணாக உருமாறினாள். அதாவது ஒரு பிராமணன் என்பவன் பிறக்கும் போதே பிராமணனாகிறான். இந்த உண்மை என்று மாற்ற முடியாது. அதுபோலவே பெண்ணாக பிறவி எடுத்தவள் அவள் என்றுமே பெண்ணாக தான் இருப்பாள். எனவே நான் சிகண்டியை பெண்ணாக பார்க்கிறேன். எனவே என்னால் சிகண்டி மீது பாணத்தை விட முடியாது. பிதாமகரே, இது பாண்டவர்களின் சூழ்ச்சி. தாம் இதிலே சிக்கிவிட்டால் தாம் தமது சபதத்தை நிறைவேற்றவே முடியாது. பிதாமகரே, தம்மால் சபதத்தை நிறைவேற்ற முடியாதது பற்றி கவலை இல்லை. நான் என் சபதத்தை நிச்சயமாக நிறைவேற்றுவேன். தமக்கு என் மீது போர் புரிய விருப்பமில்லை. நான் தங்கள் மீது நிச்சயம் போர் புரிவேன். சிகண்டி! சிகண்டி! மாமா, துச்சாதனா, மகா சல்லியரே, பிதாமகர் சிகண்டியை பெண்ணாக கருதினால் நமக்கு என்ன? நாம் என்றும் அவனை ஒரு ஆணாகத்தானே பார்க்கிறோம். நம்மால் அவன் மீது போர் புரிய முடியும். செல்லுங்கள், அனைவரும் இணைந்து சிகண்டியை வதம் செய்யுங்கள். இல்லை என்றால் பிதாமகரை இழந்து விடுவோம். சிகண்டிக்கு பாதுகாப்பு அளியுங்கள். கௌரவர்களின் தாக்குதலில் இருந்து சிகண்டியை காப்பாற்றுங்கள். அர்ஜுனனுக்கு உதவுவதற்காக அவர்களை யுத்தத்திலே திசை திருப்புங்கள். சிகண்டியை தாக்குங்கள். சிகண்டியை வதம் செய்யுங்கள். சிகண்டிக்கு பாதுகாப்பு அளியுங்கள். பார்த்தா, இதுதான் தகுந்த நேரம். பிதாமகரை கொன்றுவிடு. இந்த ஒரு வாய்ப்பையும் நீ தவறவிட்டால் பிறகு பாண்டவர்கள் அழிவது நிச்சயம். வேறு வழியின்றி பிதாமகர் சபதத்தை நிறைவேற்றி விடுவார். சிகண்டியை வதம் செய்யுங்கள். சிகண்டிக்கு பாதுகாப்பு அளியுங்கள். என்ன யோசனை பார்த்தா? எவ்வாறு பிதாமகர் தன் சத்திரிய தர்மத்திற்காக போராடுகிறாரோ அதை போல் நீயும் போராடு. பிதாமகர் மீது பாணத்தை விடு. விடு பாணத்தை. பிதாமகர் மீது பாணத்தை விடு. ஆனால் மாதவா, பிதாமகர் தம்முடைய வில்லினை கீழே வைத்து விட்டாரே. ஒரு நிராயுதபாணியான வீரன் மீது எவ்வாறு பானம் எய்வது? இல்லை பார்த்தா, நன்றாக பார். பிதாமகர் ஆயுதமற்றவர் அல்ல. அவர் எல்லாம் தெரிந்துதான் தன் வில்லை கையிலே வைத்துள்ளார். எனவே நீ எதற்கும் தயங்காதே. ஆயுதமற்ற ஒரு வீரன் மீது போர் புரிவதாக நினைக்காதே. இன்னும் எதற்காக நீ தயங்குகிறாய்?
பிதாமகர் மீது சிகண்டி பானத்தை எய்து கொண்டிருக்கிறானே, பிறகென்ன? அவனே செய்யட்டும், பிதாமகரை வதம் செய்யட்டும். அனைவரும் உங்கள் முழு திறமையையும் பயன்படுத்தி சிகண்டியை வதம் செய்ய புறப்படுங்கள். பார்த்தா, சிகண்டியின் பானத்துக்கு அத்தனை சக்தி இல்லை. அது பிதாமகரின் கவசத்தை கூட துளைக்காது. சிகண்டியின் பானம் பிதாமகரை காயப்படுத்த கூட சக்தியற்றது. அவரை கொல்வது என்பது நினைக்கவும் முடியாது. பார்த்தா, நீயோ நேரத்தை வீணாக்குகிறாய். கேசவா, சிகண்டியை முன்னே வைத்து அவன் பின்னால் மறைந்திருந்து ஒருவர் மீது பானம் ஈவதற்கு பெயர் கோழைத்தனம். கேசவா, நான் என்னுடைய சத்திரிய தர்மத்திற்கு விரோதமாக எப்படி நடப்பது? நீ பேசுவதை கேட்டால் சிரிப்பு வருகிறது. பார்த்தா, நீ கவசம் அணியவில்லை? கவசம் அணிந்திருக்கிறேன். ஏன் அணிந்திருக்கிறாய்? அந்த கவசம் அணிந்து கொண்டால் அதர்மமா? யுத்தத்தின் போது அனைத்து வீரனும் தன்னுடைய பாதுகாப்பிற்காக கவசம் அணிகிறான். இதை எவ்வாறு அதர்மம் என்பது? உன் சந்தேகத்தை விடு பார்த்தா, இந்த சிகண்டியும் உன் கவசம் போல. இதை நீ தடுப்பாக வைத்துக் கொண்டு யுத்தம் செய்வதிலே என்ன தயக்கம்? இதை அதர்மம் என்று யார் சொன்னது? எதற்கும் தயங்காமல் பிதாமகர் மீது பானத்தை விடு. நீ இனிமேலும் பிதாமகரை கொல்லவில்லை என்றால் பிறகு உன்னுடன் பிறந்தவர்களின் மரணத்துக்கு நீயே பொறுப்பாவாய். இவை இரண்டில் ஒன்றை நீயே தேர்ந்தெடு. ஒன்று பிதாமகரை கொன்றுவிடு, அல்லது உன்னுடன் பிறந்த நால்வரையும் மரணத்தின் கையில் தந்துவிடு. அவர்களின் மரணம் என் கையிலா? ஆம் பார்த்தா, அவர்களை கொல்ல பிதாமகர் எடுக்கின்ற பானம் ஒன்றே போதுமே. இல்லை, 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 இல்லை. அப்படியானால் அர்ஜுனா, நீ உடன் பிறந்தவரின் உயிரை காக்க உடனே எடு உனது வில்லை. பிதாமகர் எதிர்பார்க்கிறார் உன் அஸ்திரத்தை. தயங்காதே பார்த்தா, உன் பானத்தை விடு. அர்ஜுனா, சிகண்டியை முன்னால் நிறுத்தி நீ பிதாமகருடன் செய்யும் இந்த யுத்தம் சிறிதும் முறையல்ல, அதர்மமானது, அதர்மமானது. பலே துரியோதனா, பலே. பிள்ளை பிராயம் முதல் இன்று வரை நீ என்றும் தர்மப்படி நடந்ததில்லையே. ஆனால் இப்போது தர்மம் அதர்மம் என்று பேசுகிறாய். அன்று உன் சார்பில் சகுனி மாமா பகடையாடலாம் என்றால் இன்று அர்ஜுனனுக்கு சிகண்டி கவசமாக கூடாதா? உண்மையில் இது அதர்மம் இல்லை. அர்ஜுனன் தர்ம யுத்தம் தான் செய்கிறான். ஏன் தயக்கம் பார்த்தா? விடு பானத்தை. அர்ஜுனா, பார்த்தா, தாக்கு, முனைப்போடு தாக்கு. பிதாமகரே, இது பற்றித்தான் நான் பயந்தேன் கிருபாச்சாரியரே. இது பற்றித்தான் நான் பயந்தேன். ஆச்சாரியரே, எனது மனமும் பயத்தினால் கவலை கொள்ளுகிறது. ஆச்சாரியரே,
இப்போது நிலைமை நமது கட்டுப்பாட்டுக்குள் இல்லை. ஆம் கிருபாச்சாரியரே, நிலைமை ஆபத்தாகிவிட்டது. பிதாமகர் பீஷ்மர் சிகண்டி மீது போர் புரிய மாட்டார். எனவே அர்ஜுனன் சிகண்டியை கவசமாக்கிக் கொண்டு அவன் பிதாமகரை வதம் செய்து விடுவான். பிதாமகரே, பார்த்தா தாமதிக்காதே. பிதாமகரே, இப்படி ஒரு நிலை எப்படி நேர்ந்தது பிதாமகரே? அந்த பிதாமகரின் பிரம்மச்சாரி உடல் வைரத்தை விட உறுதிமிக்கது. அந்த உடல் சிகண்டியின் பானத்தால் சிதைந்து விடுமா? இல்லை ஆச்சாரியரே, அந்த பானம் என் உடலை தாக்க சக்தியற்றது. அது சிகண்டியால் நடக்காது. இந்த பானம் பாய்ந்தால் வைரம் போல் மின்னல் போல் தாக்கி அழிக்குமோ? எது என் உடம்பை சல்லடை போல் துளைத்து எடுக்க முடியுமோ? அந்த பானம் சிகண்டியுடையதாய் இருக்காது. என் மீது உள்ள பானங்கள் அர்ஜுனன் காண்டிபத்தில் இருந்து வந்தவை. பானங்களை நான் தடுக்கிறேன் பிதாமகரே, பானங்களை நான் தடுக்கிறேன். வேண்டாம் ஆச்சாரியரே, வேண்டாம். அந்த பானங்களின் வேகம் புயலை விட சீறி எழுவது. எவராலும் அதை தடுக்க முடியாது ஆச்சாரியரே. இது வேறல்ல, அந்த அர்ஜுனனின் பானங்கள் தான். இதை தேவர்களோ தானவர்களோ சேர்ந்து கூட தடுக்க முடியாது. என் வீர பேரனின் அம்பு பட்டு தோற்கிறேன் ஆச்சாரியரே. இது என் வரையில் என் குலத்திற்கு ஒரு கௌரவ பிரச்சனை. மேலும் இப்படி நான் தோற்க விரும்பவில்லை. ஏ மாதவா, ஸ்ரீ கிருஷ்ணா, நீ இப்படி நினைத்தால் இப்போதே இந்த யுத்தத்திலிருந்து என் பிடிப்புகளை தளர்த்திக் கொள்ளுகிறேன். பார்த்தா தாக்கு பாணத்தால் பிதாமகரே, அர்ஜுனனின் பானங்கள் பிதாமகரின் உடலை சல்லடை கண்களாக துளைத்து விட்டது மன்னவா. நிலைமையோ மிக மோசமாக போய்க் கொண்டிருக்கிறது. என்ன ஆகும் என்று என்னால் சொல்ல முடியவில்லை.
பிதாமகர் விழுந்து விட்டார்! 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 பிதாமகரே, பிதாமகரே, தங்களுக்கு என்ன நேர்ந்து விட்டது பிதாமகரே? மன்னவா, மன்னவா, கவலைப்படும் அளவுக்கு எதுவும் ஆகவில்லை மன்னவா. பிதாமகரே, 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 பிதாமகரே! 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 என் வீர பேரன்களே, எல்லோரையும் வரவேற்கிறேன். பெரிய மைந்தர்களே, தரையில் மேல் எழுதிய ஒரு நேர்கோடு ஒரே குடும்பத்தில் பிறந்த பிள்ளைகளை தனித்தனியாக நிறுத்தி இருக்கிறது. ஆனால் இன்று கௌரவர்களையும் பாண்டவர்களையும் ஒரே நேரத்தில் சேர்ந்து காணும் போது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது, மிக்க சந்தோஷமாக இருக்கிறது. என்ன இது பிதாமகரே? பிதாமகரே, எங்களை மன்னித்து விடுங்கள் பிதாமகரே. பிதாமகரே, என் பானங்கள் தானே இப்படி செய்தது. பாவியை தண்டியுங்கள் பிதாமகரே, பாவியை தண்டியுங்கள். இல்லை மைந்தா, தண்டிப்பது எதற்கு? பாராட்டுகிறேன் உன்னை. இப்படி தாத்தாவையை கொன்றவனை தாம் பாராட்டுகிறேன் என்பதா? ஆம் மைந்தா. ஏனென்றால் நீ ஒரு சத்திரிய கடமையை நிறைவேற்றினாய். பேரனே, உன்னால் பெருமை அர்ஜுனா. அவ்வாறு சொல்லாதீர்கள். நான் வெறுக்கப்பட வேண்டும், ஒதுக்கப்பட வேண்டும். இதுவா ஒரு சத்திரியன் கடமை? வணக்கத்துக்குரிய தாத்தாவை அம்புகளால் துளைத்தெடுத்திருக்கிறேனே. வணக்கம் பிரபு.
பிரபு, தாம் என்னை கொல்வதற்காக சுதர்சன சக்கரத்தை கையில் எடுத்தீர்கள். பரிவு காட்டிக் கொள்ளாமல் ஆசை நிறைவேறாது செய்தீர்கள். நான் உங்கள் சக்கரத்தால் இறந்து விரைந்த முக்தி அடையலாம் என்று நினைத்தேன். பிரபு, நீங்கள் எனக்காக இந்த பெருமைக்குரிய வீர மரணத்தை தந்தீர்கள். பிரபு, நான் அறியேன், என்னை போல் இப்படி ஒரு அம்பு படுக்கையில் கிடந்து யமனுக்காக விழித்திறந்து வழி பார்த்து ஒரு வீரன் உண்டா என்று. பிரபு, இந்த அம்பு படுக்கையில் ஒரே ஒரு குறை பிரபு, தலைக்கு தலையணை இல்லை. என் கழுத்து தொங்குகிறது. பூ போன்ற தலையணை கொண்டு வாருங்கள். இல்லை துரியோதனா, அம்பு படுக்கையில் கிடப்பவனுக்கு ஒரு மென்மையான தலையணை கூடாது. அது வீரனுக்கே அவமானமாகும் அல்லவா? நான் மடியும் வரை என்னை அவமானப்படுத்தாதீர்கள் மைந்தர்களே. தனஞ்சயா, ஆணையிடுங்கள் பிதாமகரே. இப்படி உன் அன்பு தாத்தாவிற்காக அம்பு படுக்கை தந்தாய், ஒரு தலையணை ஏற்பாடு செய். ஆணைப்படியே பிதாமகரே. நன்றி என் மைந்தனே, நலமோடு வாழ்க நீ. பிதாமகரே, தாம் எப்போதும் எங்கள் நலனே கோருகிறீர்கள். பிள்ளை பிராயத்தில் கொஞ்சி வளர்த்தீர்கள். அதையெல்லாம் எப்படி மறக்க முடியும்? உங்கள் மடி மீது தலை வைத்து படுப்பேன். பாசத்தோடு என்னை தட்டி கொடுத்து தாளாட்டிய தங்களுக்கு இந்த பேரன் உங்களுக்கு அம்பு படுக்கையைத்தான் தந்தேன். எத்தனை கொடுமை புரிந்தேன் உங்களுக்கு, எத்தனை கொடுமை இது! இல்லை மைந்தா, இல்லை. நீ போட்ட பானம் எல்லாம் எனக்கு உணராத ஆனந்தம் அல்லவா தருகிறது. பிதாமகரே, பட்ட காயங்களுக்கு வேதனைப்படாதீர்கள். மாளிகை வைத்தியரை கூப்பிட்டு அனுப்பி அம்பு காயங்களுக்கு மருந்து தடவி அசையாமல் நோகாமல் தங்களை படுக்க வைக்கிறேன். அப்படி படுத்தால் உங்கள் எல்லா வேதனையும் போய்விடுமே பிதாமகரே. என் வேதனை எல்லாம் பிரபுவின் தரிசனத்திலேயே போய்விடுகிறது. உடலுக்கும் ஆத்மாவுக்கும் வரும் வேதனைகளை தீர்ப்பவர் ஸ்ரீ கிருஷ்ணனுக்கும் மேலாக வேறொருவர் இருக்கிறாரா? சொல் மைந்தா. பிதாமகரே. துரியோதனா, பாசம் பொங்க நீ சொல்வது உன் அன்பின் வெளிப்பாடு. பாசம் என்னையும் பந்தாடிக் கொண்டிருக்கிறது. பாசத்தால் இந்த அம்புகளை எடுக்காதே. அம்புகளை எல்லாம் எடுத்துவிட்டு வேறிடத்திற்கு என்னை மாற்றிவிடாதே.
பெருமை அல்லவா? இத்தகைய பெருமை இதுவரை எந்த வீரனுக்கும் கிடைக்கவில்லை. பிதாமகரே, துரியோதனா, எனது விருப்பம், எனது ஈமச்சடங்குகள் இப்படி உள்ள நிலையிலேயே நடத்துங்கள். பாருங்கள் பிதாமகரே. துரியோதனா, நீ இன்னும் என் இறுதி விருப்பத்தை முடிக்க மாட்டாயா? ஆகட்டும் பிதாமகரே, ஆகட்டும். இன்னும் என்ன ஆணை? மைந்தா, பருக தண்ணீர் வேண்டும். சென்று பிதாமகருக்கு குளிர்ந்த நீர் கொண்டு வாருங்கள். இல்லை துரியோதனா, இல்லை. பூமியில் இருக்கும் தண்ணீரை குடிக்க என்னால் இயலாது. ஆகையினால் பருக தண்ணீர் எனக்கு கொடுத்தாலும் அது பயன்படாது. பார்க்கிறீர்களே, இந்த பூமிக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு இற்றுவிட்டது. எனது உடல் இந்த பானங்களின் மீது நிலத்துக்கு மேலே இருக்கிறது. மைந்தர்களே, இன்னும் இந்த தரணியில் ரிணம் இருக்கிறது. ஆகையால் தனஞ்சயா, ஆணை பிதாமகரே. இந்த கங்கையின் மைந்தன் அம்மை கங்கை அன்னையை பார்ப்பதற்காக அன்னை இருக்கும் இடம் தேடி நடக்க முடியாது என்னால். அந்த ஒரு தாகத்தை நீ தீர்த்து வைக்க மாட்டாயா? உங்கள் ஆணை பிதாமகரே. பிதாமகரே, தமது ஆணைப்படியே பிரபுவின் ஆசியுடன் செய்கிறேன். விஷ்ணுவின் பாதத்தில் இருப்பவள், வைஷ்ணவி என்ற பெயர் உள்ளவள், பரிவும் கருணையும் மிக்கவள், கங்கையே, அன்பின் வடிவமே, வணக்கம் பிரபு. வணக்கம் தாயே. மகனே, உன்னை இப்படி ஒரு நிலையில் கண்ட பிறகு எவ்வாறு ஆசீர்வதிப்பது? அம்மா, உங்கள் ஆசீர்வாதம் எப்போதும் என்னுடன் இருக்கிறது. போதும். இதைவிட தேவை வேறு என்ன தாயே? அம்மா, உங்களின் தரிசனம் பெற்று மனது ஆத்மா திருப்தி அடைந்தது.
அகிலத்தில் உங்கள் மைந்தனாய் பிறந்தேன். அன்பெனும் அமுதத்தை நீங்கள் ஊட்டி வளர்த்தீர்கள். பீஷ்மனாக வளர்ந்தேன். நன்றி உங்களுக்கு மாதா. மகனே, எப்போது வரை இவ்வுலகில் உன் உயிர் உள்ளதோ அப்போது வரை இந்த கங்கை நீர் தருவாள். இந்த அம்மாவின் ஆசீர்வாதம் உனக்கு எப்பொழுதும் உண்டு. கவலை வேண்டாம். மாதா, உங்கள் மைந்தனின் ஆசை இப்போதே உங்களுடன் வந்துவிட வேண்டும் என்பதாக. மாதா, இன்னும் இந்த உலகில் சில கடமைகள் இருக்கின்றன. இப்படி நீ வேதனையும் துக்கமும் அடைவது கண்டு என் மனமும் உன் மீது வேதனை அடைகிறது. மாதா, மாதா, என்னுடைய வேதனைகளை தீர்த்து விடுங்கள் போதும். எப்போது என் அஸ்தி அம்மா உங்கள் குளிர்ந்த நீரில் போய் கலக்கிறதோ. மகனே, இங்கு உன் அருகிலேயே பிரபு இருப்பதை பார். அவருடைய நாமத்தை சொன்னால் அனைத்து கஷ்டங்களும் விலகிவிடும். பிரபு, என் மகனை காத்தருளுங்கள். கருணை காட்டுங்கள். நலமாகும். குரு துரோணரே, துரோணாச்சாரியரே, ஆணையிடுங்கள் பிதாமகரே. எல்லா வீரர்களும் போரிட்டு போரிட்டு களைத்திருப்பார்கள். அவர்களுக்கு ஓய்வு மிக மிக தேவை. அவர்களை பாசறைக்கு அழைத்துச் செல்லுங்கள். தாம் எங்களை பற்றி ஏன் கவலைப்படுகிறீர்கள்? நாங்கள் தங்களை விட்டு எவ்வாறு செல்ல முடியும்? குரு துரோணரே, எனக்கு தனிமை தேவைப்படுகிறது. தனிமை. இல்லை பிதாமகரே, இல்லை. தம்மை இந்த நிலையிலே தனியாக விட்டு எங்களால் எவ்வாறு செல்ல முடியும்? தங்களை கவனித்துக் கொள்வது எங்களின் கடமை பிதாமகரே. தாங்கள் எங்களை தவிக்க விட்டு விட்டீர்களே பிதாமகரே. எங்களால் இதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. பார்த்தன் உங்களுடனேயே இருப்பேன் பிதாமகரே. தமக்கு சேவை செய்ய தமக்கு ஒன்றும் ஆகாது. இல்லை அர்ஜுனா, எனக்கொன்றும் ஆகாது. எனக்கொன்றும் ஆகாது. பிரபு, இவர்களுக்கு விளக்கிச் சொல்லுங்கள். அன்பு கூர்ந்து அனுப்பிவிடுங்கள். அர்ஜுனா, பிதாமகருக்கு ஒன்றும் ஆகாது. எப்படி ஆகும் அது? மரணம் இவருக்கு எதிரில் எப்போது வரட்டும் என்று கேட்கும். அப்படி இருக்க ஏன் அஞ்சுகிறாய்? யமனே நெருங்காத பிதாமகருக்கு என்ன நேரும் என்கிறாய்? குரு துரோணரே, தாம் இவர்களை அழைத்துச் செல்லுங்கள். துரியோதனனிடம் நான் தனியாக பேச வேண்டியிருக்கிறது. துரியோதனா, ஆணையிடுங்கள் பிதாமகரே. இப்போது உன் கண்களாலேயே பார்த்தாய். அர்ஜுனன் எப்படி தாம் வில்லிலிருந்து விட்ட பாணத்தால் கங்கா மாதாவை வரவழைத்தான். அர்ஜுனனுக்கு இணையான இன்னொரு வல்லவன்
ஒருவனும் இல்லை. அர்ஜுனனின் சக்தி உனக்கு தெரியாது. அர்ஜுனன் வசம் இருக்கும் பயங்கர திவ்யாஸ்திரங்கள் அது தேவர்களுக்கும் பகவான் கிருஷ்ணனுக்கும் தான் தெரியும். அந்த அஸ்திரமானது அக்னியாஸ்திரம், வாயுவாஸ்திரம், வர்ணாஸ்திரம், ஈசனின் பாசுபதாஸ்திரம் முதலியவைகள். இந்த அஸ்திரங்களை எதிர்த்து அர்ஜுனனை ஜெயிக்கும் வல்லமை உன்னிடமோ மற்றவரிடமோ இல்லை. ஆகையால் துரியோதனா, இப்போதே விழித்துக்கொள். இருக்கும் உன் தம்பியரை காப்பாற்றிக் கொண்டு விடு. பாண்டவருடன் ஒன்றுபட்டு விடு. கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா